Good morning students, welcome to the science class. Today started on unit 2 force and motion. விசை மற்றும் இயக்கத்தை பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்கலாம். ஸோ in this lesson we are going to study about a distance and displacement, speed and velocity, acceleration, a distance time graph, velocity time graph, center of gravity and stability. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா தொலைவு அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இடப்பெயர்ச்சி. The total length of a path taken by an object to reach one place from another place is called distance. ஸோ இதை நோட் பண்ணிக்க. அது 2 மார்க் கொஸ்டின். டிஃபைன் டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்தை வந்து அடைவதற்கு ஒரு பொருள் கடந்து வந்த பாதையினுடைய மொத்த நீளம் தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க தொலைவு அப்படின்னு சொல்கிறாங்க டிஸ்டன்ஸ். இந்த டோட்டல் லென்த் ஆஃப் எ பாத் டேக்கன் பை அன் ஆப்ஜெக்ட் டு ரீச் ஒன் பிளேஸ் ஃப்ரம் அனதர் பிளேஸ் இஸ் கால்ட் டிஸ்டன்ஸ். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த இனிஷியல் பொசிஷன் டு த ஃபைனல் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒரு பொருளுடைய இயக்கத்தின் போது அதனுடைய துவக்க நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடையே உள்ள மிக குறைந்த நேர்கோட்டு தொலைவு தான் என்னென்னு சொல்கிறாங்க டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த இனிஷியல் பொசிஷன் டு த ஃபைனல் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். தட் இஸ் ஆல்சோ 2 மார்க் கொஸ்டின்ஸ். நோட் பண்ணிங்க. டிஃபைன் டிஸ்பிளேஸ்மெண்ட். போத் distance and displacement possess the same unit. ரெண்டுமே வந்து என்னது ஒரே மாதிரியான யூனிட் தான் கொடுத்துருங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா the SI unit distance and displacement is meter. ஸோ இதை நோட் பண்ணிக்க. 1 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே அந்த ஃபிகர்ஸ் இதை கொடுத்துருங்க பாருங்க. A to B ரீச் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று பாத் பார்த்தோம் அப்படின்னா 10 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பாத் பார்த்தோம் அப்படின்னா 7 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் மிடில் ஆஃப் த பார்த்தோம் அப்படின்னா 5 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. Then the figures given below show the motions of a person between two places A and B. Then here travel 10 km along the figure first path. Along the second path he traveled 7 meter. The distance between A and B in the case of first path is 10 km. In the case of second path the distance is 7 km. The shortest distance between the two places is 5 km. which is represented by the third path. So the displacement is 5 km. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னது இனிஷியலுக்கும் ஃபைனலுக்கும் இருக்கக்கூடிய ஷார்ட்டஸ்ட்டு டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த கிராஃப் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. தென் அனதர் ஒன் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு கிராஃப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுன்னு பார்த்தீங்க. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா do you know nautical mile. So the nautical mile அப்படினு பார்த்தோம்னா the nautical mile is the unit for measuring the distance in the field of aviation and sea transportation. ஸோ இந்த வானம் மற்றும் கடல் வழியாக பயணிக்கக்கூடிய போக்குவரத்துகளுடைய தொலைவை வந்து அளவிடுறதுக்கு பயன்படக்கூடிய அலகு தான் என்ன பார்த்தோம் அப்படின்னா நாக்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தண்டல் பண்ணிக்கோங்க. 1 மார்க் கொஷின்ஸ். அண்ட் ஆல்சோ டிஃபைன் நாக்டிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி 2 மார்க் கொஷின்ஸ்லையும் கேட்கலாம். தென் இதனோட யூனிட் பாருங்கள். 1 nautical mile is 1.852 kilometers. ஸோ தட் ஒன்ஸ் ஆல்சோ 1 மார்க் கொஸ்டின்ஸ். நோட் பண்ணிக்க. 1 nautical mile வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.852 kilometer. Then the unit for measuring the speed of aeroplane and ship is not. It means that they travel 1 nautical mile in 1 hour. So that's a definitions of nautical mile அப்படின்னு கூட சொல்லலாம். தென் அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி, வேகம் மற்றும் திசை வேகத்தை பற்றி நம்ம அடுத்ததை பார்க்கலாம். தென் அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீடு. ஸோ ஸ்பீடு அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா த ஸ்பீடு இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ். அதாவது ஒரு இப்போ வந்து ரன்னிங் ரேஸில் போயிட்டுருக்கு அப்படின்னா அவங்களுடைய தொலைவு மாறுபடும் வீதம் தான் என்னென்னு சொல்கிறாங்க ஸ்பீடு அப்படின்னு சொல்கிறாங்க, வேகம். The speed is the rate of change of distance. So the
அதனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். த யூனிட் ஆஃப் ஸ்பீட் இஸ் மீட்டர் பெர் செகண்ட். ஸோ மீட்டர் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸை வந்து மென்ஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மீட்டரில், டைம் வந்து செகண்டில் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் பெர் செகண்ட். And we can classify speed into two types classify பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி define speed அப்படின்னு பார்த்தீங்கன்னா speed is the rate of change of distance அதை ரைட் பண்ணோம். அண்ட் ஆல்சோ speed equal to distance divided by time அப்படிங்கிற ஃபார்முலா ரைட் பண்ணிட்டு தென் யூனிட்னு ரைட் பண்ணோம். இது 2 மார்க் கொஸ்டின்ஸ். தென் ஸோ த கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா யூனிஃபார்ம் ஸ்பீடு, அதாவது சீரான வேகத்தில் செல்வது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 டைப்ஸ் சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ஸ்பீட், நான் யூனிஃபார்ம் ஸ்பீடு. சீரான வேகம், சீரற்ற வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் யூனிஃபார்ம் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா இஃப் எ பாடி இன் மோஷன் கவர் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் தென் த பாடி இஸ் said to be in யூனிஃபார்ம் ஸ்பீடு. ஸோ ஒரு பொருள் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சமகால இடைவெளியில் வந்து சம தொலைவினை வந்து கடந்தால் அப்பொருள் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, சீரான வேகத்தில் செல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் எ பாடி இன் மோஷன் கவர் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம், ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் யூனிஃபார்ம் ஸ்பீடு. தென் ஸோ செகண்ட் ஒன் பார்த்தா அப்படின்னா நான் யூனிஃபார்ம் ஸ்பீடு அப்படிங்கிறது இஃப் எ பாடி கவர் அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் த பாடி இஸ் said to be நான் யூனிஃபார்ம் ஸ்பீடு. அதாவது அதனுடைய கால இடைவெளி வந்து என்னது அன்ஈக்குவலாக ஆகுது. வெவ்வேறு கால இடைவெளியில் வெவ்வேறு தொலைவினை கடந்தால் அப்பொருள் சீரற்ற வேகத்தில் செல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆவரேஜ் ஸ்பீடை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா கொடுத்துருங்க பாருங்கள், அதை நோட் பண்ணிக்க. ஆவரேஜ் ஸ்பீடு சராசரி வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு டிவைட் பை டைம் டேக்கன் டு ட்ராவல் த டிஸ்டன்ஸ். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்ப கடந்த மொத்த தொலைவு டிவைடட் பை டைம் டேக்கன் டு ட்ராவல் த டிஸ்டன்ஸ், மொத்த நேரம் அப்படின்னு சொல்லலாம். தென் டூ யூ நோ பாருங்கள், அதில் 1 மார்க் கொஸ்டின்ஸு 1 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுறாங்க மினிட்ஸ், அதாவது 1 கிலோமீட்டரை வந்து என்னவா மாற்றுறாங்க மீட்டராகவும் ஹவரை வந்து செகண்டாகவும் கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ 1 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஈக்குவல் டு 5/18 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000 மீட்டர், யூ நோ தட். தென் அதே மாதிரி 1 ஹவர் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஸோ 3600 செகண்ட். ஸோ இதை டிவைட் பண்ணுற பார்த்தா அப்படின்னா 5/18 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ அதை நோட் பண்ணிங்க. தென் ஸோ நோன் த ஸ்பீடு, இது வந்து 1 மார்க் கொஸ்டின்ஸ், அந்த டேபிளை நோட் பண்ணிங்க. ஸோ ஒவ்வொரு இதனுடைய ஸ்பீடை டாட்டா இஸ் பார்த்தோம்னா 0.1 மீட்டர் பர் செகண்டு, அது பர்சன் பார்த்தோம் அப்படின்னா 1.4. இந்த ஃபாலிங் ரைன் ட்ராப்பு, கேட் ரன்னிங், சைக்கிளிங்கு, சீட்டா ரன்னிங்கு, பவுலிங் ஸ்பீட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர், இந்த பேட்மிண்டன், இது அடுத்து பேசஞ்சர் ஜெட்டு, இது எல்லாமே வந்து எவ்வளோ ஸ்பீடில் வந்து ட்ராவல் ஆகுது மீட்டர் பர் செகண்டில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கிறது 1 மார்க் கொஸ்டின்ஸ். தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வெலாசிட்டி, ஸோ திசை வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெலாசிட்டி இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று தெரியும், இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இடப்பெயர்ச்சி மாறுபடும் வீதம் தான் என்னென்னு சொல்கிறாங்க திசை வேகம் அப்படின்னு சொல்கிறாங்க, வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது 2 மார்க் கொஸ்டின்ஸ், நோட் பண்ணிக்க. டிஃபைன் வெலாசிட்டி. தென் வெலாசிட்டியினுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா v ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். தென் அதனுடைய எஸ்ஐ யூனிட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அதுவும் என்னென்னு சொல்கிறாங்க மீட்டரில் தான் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ மீட்டர் பர் செகண்ட். தென் ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு கிராஃப் ஷீட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த கிராஃப் ஷீட்டில் வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு 200 மீட்டர்ஸ் வந்து ரன்னிங் ரேஸ் போகிறாங்க. அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா 50 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கால்குலேட் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. ஸோ ஸ்பீடோட ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம் ஈக்குவல் டு ஸோ எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 200 மீட்டர் டிவைடட் பை 25 மினிட்ஸில் ட்ராவல் ஆகுறாங்க. தென் அதேமாதிரி வெலாசிட்டி பார்த்திங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 50 மீட்டர் டிவைடட் பை டைம் 25. ஸோ கால்குலேட் பண்ணுறப்போ அதனுடைய ஆன்சர் கிடைக்குது. தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் யூனிஃபார்ம் வெலாசிட்டி, நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு 2 டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஸோ சீரான திசைவேகம், சீரற்ற திசைவேகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. எ பாடி இஸ் said to have uniform velocity if it cover equal displacement at equal interval of time in the same direction. For example, light travel through vacuum. ஸோ வந்து என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த சீரான வேகத்தில் வந்து
ஒரு பொருள் வந்து தன் இயக்கத்தின் போது திசையினை மாற்றாமல் சமகால இடைவெளிகளில் சம அளவு இடப்பெயர்ச்சியினை மேற்கொண்டால் அதை என்னென்னு சொல்கிறாங்க, சீரான திசைவேகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எடுத்துக்காட்டாக இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெற்றிடத்தல் பயணம் செய்யும் ஒளி, லைட் ட்ராவல் த்ரோ வேக்கம். தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. இஃப் எய்தர் ஸ்பீட் ஆர் டைரக்ஷன் சேஞ்ச் த வெலாசிட்டி இஸ் நான் யூனிஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் எ ட்ரெயின் ஸ்டார்டிங் அண்ட் மூவிங் அவுட் ஆஃப் த ஸ்டேஷன். ஸோ அந்த சீரற்ற திசை வேகத்தில் வந்து என்னது, தன்னுடைய இயக்கத்தின் போது அந்த திசையோ அல்லது வேகத்தினையோ மாற்றிக்கொண்டால் அதை என்னென்னு சொல்கிறாங்க, சீரற்ற திசை வேகம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க, ரயில் நிலையத்திலேருந்து அந்த ட்ரெயின் வந்து கிளம்பும்போது அல்லது அங்கே நிற்கும் போது பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய இயக்கம் வந்து சேஞ்சஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் வெலாசிட்டி, சராசரி திசை வேகம். இஃப் the total displacement of an object is divided by the total time taken by the object, we get average velocity. ஸோ இந்த சராசரி திசை வேகம் அதனுடைய ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா இடப்பெயர்ச்சி, அதை நோட் பண்ணி வச்சிங்க. மொத்த இடப்பெயர்ச்சி டிவைட் பை மொத்த காலம். ஸோ இதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த கார் வந்து ட்ராவல் ஆகிறது வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. தென் இதில் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா த ட்ரையாங்கிள் மெத்தட் கேன் ஹெல்ப் யூ டு ரீகால் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டைம். ஸோ இந்த மூணையும் வந்து பேஸ் பண்ணக்கூடிய அந்த ட்ரையாங்கிள் இதை வச்சு நம்ம அதனுடைய ஃபார்முலாவை நம்ம டேரெக்டாக இது பண்ணிக்கலாம். என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா டி அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், வி வெலாசிட்டி, டிங்கிறது டைம். இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா வி. ஸோ வெலாசிட்டியினுடைய ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டைம் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை வி வெலாசிட்டி. சப்போஸ் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா வெலாசிட்டியும் டைமையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து நமக்கு சம்ஸ் கேட்பாங்க. இந்த ட்ரையாங்கிள்ஸ் வந்து நோட் பண்ணிக்க. இந்த 3 ஃபார்முலாவிலேருந்து நம்ம சம்ஸ் கேட்பாங்க. தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சலரேஷன். ஸோ ஆக்சலரேஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சலரேஷன் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. In the other words, if a body change its speed or directions, then it is said to be accelerated. ஸோ முடுக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த திசைவேகம் மாறுபடும் வீதம் தான் என்னென்னு சொல்கிறாங்க, முடுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இன்னொன்று என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளின் வேகத்திலோ அல்லது திசையிலோ மாற்றம் ஏற்பட்டால் அப்பொருள் முடுக்கம் அடைகிறது அப்படின்னு சொல்கிறோம், ஆக்சிலரேட் ஆகுது அப்படின்னு. ஸோ இது 2 மார்க் கொஸ்டின்ஸ் நோட் பண்ணிங்க. டிஃபைன் ஆக்சிலரேஷன்ஸ். ஸோ ஆக்சிலரேஷன் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. அதனுடைய திசை வேகத்தில் மாறுபாடும் வந்து ஏற்பட்டது அப்படின்னா தட் இஸ் கால்ட் as ஆக்சலரேஷன்ஸ். தென் ஸோ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். ஸோ இதுதான் அதனுடைய ஃபார்முலா, ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா. ஈக்குவல் டு ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படிங்கிறப்ப அதனுடைய ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி நோட் பண்ணணும். ஸோ ஒரு தூரத்துலேருந்து இன்னொரு தூரத்துக்கு எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கு அப்படிங்கிறது. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி v மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி u டிவைடட் பை டைம். ஸோ அப்போ ஆக்சலரேஷன் a ஈக்குவல் டு v மைனஸ் u டிவைடட் பை டைம். ஸோ இதில் v அப்படிங்கிறது அதனுடைய ஃபைனல் வெலாசிட்டி, uங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிவிட்டு டைமால் டிவைட் பண்ணுறப்ப என்ன ஆகுது, அதனுடைய ஆக்சலரேஷன் கிடைக்குது. த SI யூனிட் ஆஃப் ஆக்சலரேஷன் இஸ் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு. ஸோ இதை நோட் பண்ணிக்கிறது 1 மார்க் கொஸ்டின்ஸ். மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இதை பேஸ் பண்ணி இங்கே சம்ஸ் கொடுத்துருங்க பாருங்க. எ கார் அட் ரெஸ்ட் ஸ்டார்ட் டு ட்ராவல் இன் ஸ்ட்ரைட் லைன் பாத். இட் ரீச் எ வெலாசிட்டி ஆஃப் 12 மீட்டர் பர் செகண்ட் இன் 4 செகண்ட். ஸோ வாட் இஸ் த ஆக்சலரேஷன்ஸ் அசூமிங் தட் த ஆக்சலரேட் யூனிஃபார்ம்லி. ஸோ இந்த கார் வந்து என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு ரெஸ்ட்டில் இருக்குது. அப்போ u ஈக்குவல் டு 0. ஸோ எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுதுன்னு பார்த்தா அப்படின்னா v ஈக்குவல் டு 12 மீட்டர் பர் செகண்ட். ஸோ அந்த மீட்டர் பர் செகண்ட் எஸ் வந்து டிவைடில் இருக்கிறது நம்ம மேலே மல்டிப்ளை போகிறப்ப அதனுடைய பவர் மைனஸில் கால்குலேட் பண்ணுவாங்க. அதான் மீட்டர் எஸ் பவர் -1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ த இனிஷியல் வெலாசிட்டி 0,
final velocity 12 meter and time taken 4 second. So acceleration formula வந்து பார்த்தீங்கன்னா a equal to v minus u divided by t equal to 12 minus 0 divided by 4. ஸோ 12 4 டிவைட் பண்ணுறப்ப அதனுடைய ஆக்சிலரேஷன் நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறோம், அந்த சம்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆக்சிலரேஷன் அந்த முடுக்கத்தை வந்து 2 டைப்ஸாக சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன் அண்ட் நெகட்டிவ் ஆக்சலரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாசிட்டிவ் அப்படிங்கிறப்ப நேர் முடுக்கம், நெகட்டிவ் அப்படிங்கிறப்ப எதிர் முடுக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆக்சலரேஷன்ஸ். இஃப் த வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இன்க்ரீஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தென் த ஆப்ஜெக்ட் இஸ் said to be in positive accelerations. ஸோ இந்த நேர் முடுக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பொருளின் திசைவேகமானது காலத்தினை பொறுத்து அதிகரித்து கொண்டே சென்றால் அப்பொருள் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, நேர் முடுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இஃப் த வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இன்க்ரீசஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தென் த ஆப்ஜெக்ட் இஸ் said to be a positive accelerations. Then so the next one பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் ஆக்சலரேஷன்ஸ் ஆர் டிக்ளரேஷன்ஸ் ஆர் ரிட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதிர் முடுக்கம். இஃப் த வெலாசிட்டி ஆஃப் an object decreases with respect to time then the object is said to be negative accelerations or declarations. ஸோ இந்த எதிர் முடுக்கம் அப்படிங்கிறது அந்த திசைவேகம் வந்து என்னது காலத்தினை பொறுத்து குறைந்து கொண்டே வந்தால் அப்பொருள் வந்து எதிர் முடுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய இது பார்த்துங்க u equal to ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து பாருங்க 8 meters second power minus 1 v equal to 2 meters second power minus 1. ஸோ டைம் டேக்கன் வந்து 10 seconds கொடுத்துருங்க. The velocity of a goal fall, the rolling is straight line change from 8 meter per second to 2 meter per second in 10 second. What is the declarations அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இனிஷியல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 8 meter, final 2. ஸோ டைம் டேக்கன் 10 second. ஸோ the value is நெகட்டிவில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வருது, அதனால் ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் நெகட்டிவ் ஆக்சலரேஷன்ஸ். அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது, எதிர் முடுக்குங்கிறனால நமக்கு வேல்யூ வந்து நெகட்டிவில் கிடைக்குது. ஓகேங்களா? தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன், சீரான முடுக்கம். அண்ட் ஆப்ஜெக்ட் அண்டர்கோ யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் when the change in its velocity for every unit of time is the same. ஸோ இதனுடைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறப்ப என்ன இது ஈவனாக எல்லாத்துக்குமே இப்போ ஃபஸ்ட் ஒன் பர் வெலாசிட்டி அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 20 + 20 40, 20 + 40 + 20 = 60. தென் அகைன் 60லேருந்து 20 ஆட் பண்ணுற 80, 80லேருந்து 20 ஆட் பண்ணுற 100. ஓகேங்களா? தென் அதே மாதிரி செப்பரேட் பண்ணுறதுக்கு இல்லை வெலாசிட்டினுடைய இது பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆக்சலரேஷன் டிக்ளரேஷன்ஸ் ஸோ ரெண்டுலேயுமே வந்து ஈவனாக போகிறது. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் யூனிஃபார்ம் வெலாசிட்டி ஆக்சலரேஷன் சொல்லுவாங்க. When the velocity of the object is increasing by 20 meter per second, the acceleration is 20 meter per second. When the velocity of the object is decreases 20 meter per second, ஸோ அப்போ அதனுடைய டிக்ளரேஷன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 20 meter per second. ஸோ டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன்ஸ். ஸோ அண்ட் object undergoes non-uniform acceleration if the change in the velocity for every unit of time is not the same. இதில் வந்து என்ன ஆகாது, சேமாக போல். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிறப்ப பார்த்தோம் அப்படின்னா 20 meter per second இன்க்ரீஸ் ஆனது, டிக்ரீஸ் ஆகிறப்பையும் 20 meter per secondல டிக்ரீஸ் ஈவனாக போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய வெலாசிட்டி வந்து என்னது இஸ் நாட் சேம் ஃபார் எவ்ரி யூனிட் ஆஃப் டைம். ஸோ அதுக்கான டேப்லெட் கலம் கீழே கொடுத்துருங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் 0க்கு 0. ஸோ ஃபஸ்ட் இது போகிறப்ப 10 10, செகண்டில் பார்த்தீங்கன்னா 40 30, தேர்டில் 60 20, 70 10, 50 20. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தா அப்படின்னா இந்த நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி என்னென்ன பார்த்துருங்க பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் லெசனில் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பற்றி பார்த்துருக்கோம், ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி பற்றி பார்த்துருக்கோம். தென் அடுத்து பார்த்தா அப்படின்னா ஆக்சலரேஷன் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதை லேர்ன் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.